கும்பராசி கடவுள் மீது அதீத அன்பு கொண்டவங்க. பக்தி பயம்னாக்க ரொம்ப அதிகம் தான். இருந்தாலும் கடவுளை தாண்டி தெய்வத்துக்கு பூஜை செய்யறத விட இல்லாத ஏழை எளியவங்களுக்கு உதவி செய்யறது தான் பெருசுன்னு நினைக்கக்கூடியவங்க. தாங்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் கூட ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டு வெறுங்கையோட வீட்டுக்கு போனா கூட நிம்மதியா தூங்குவாங்க. ஏழைகளுடைய உள்ளம் தான் இறைவன் குடியிருக்கிறதுன்னு நினைப்பாங்க. அன்பே சிவம். ரொம்ப அன்பானவங்க. இவங்கெல்லாம் யாரா ஒருத்தர் எடுத்தெறிஞ்சு பேசுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத விஷயம். மனசுல பட்டத பேசுவாங்க. உண்மைய பேசுவாங்க. தெய்வத்துக்கு சமமா வாழக்கூடியவங்க. இப்ப கும்பராசிக்காரர் யோசிப்பீங்க. அட போமா அங்கிட்டு. தெய்வம் மாதிரி நாங்க இருந்து என்ன பிரயோஜனம்? எவ்ளோ கஷ்டப்படுறோம் தெரியுமா? எங்கள யாராவது மதிக்க ஆள் இருக்கா? ஏங்க இந்த கலியுகத்துல தெய்வமே இறங்கி வந்து நான் தான் கடவுளு அப்படின்னு சொன்னாக்க, அவங்களே படாத பாடு படுத்தக்கூடிய உலகம் இல்லையா? நீங்க உண்மையா இருக்கிறதுனாலயும், எல்லாருக்கும் உதவி செய்யறதுனாலயும், நெறைய சங்கடங்கள சந்திச்சுட்டு இருந்தாலும், இன்ன வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கரை படியாம தான் இருக்கு. யாராவது ஒருத்தங்க உங்கள அசிங்கப்படுத்தலாம், அவமானப்படுத்தலாம். ஆனா நீங்க கெட்டவங்கன்னு அடையாளப்படுத்த முடியுமா? கை நீட்டி ஒருத்தங்க இவன் தப்பானவன்னு சொல்ல முடியுமா? தெய்வங்க நீங்க. உங்கள நீங்க உயர்வா நெனச்சா மட்டும் தான் உங்களுடைய வாழ்க்கை நிலை சிறப்பா இருக்கும். இப்படி யாரால எப்படி நீங்க பேசப்பட்டாலும் சரி, இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்கள பேசின வாயெல்லாம் மூடியும். 4 கிரகங்களுடைய பலம். கடவுள் படைத்த பொக்கிஷங்க நீங்க. வரக்கூடிய 14/1/2025 முதல் உங்களுக்கு 4 கிரகங்களுடைய பலம் கூடுது. இதனால இனி உங்க வாழ்க்கை நிலையில ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு வெளிச்சமான பாதை தெரியும். அது என்ன ஏதுங்கிறத இப்ப தெளிவா பார்க்கலாம். சிறப்பா சொல்லணும்னா, உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு பழைய கடனை தீர்த்துருவீங்க. பண தேவைகள் பூர்த்தியாகுது. பணம் பல வகைகள்ல சேரும். சேமிப்பு உயரும். குறிப்பா பிள்ளைங்க உங்களுக்கு பெருமை சேர்ப்பாங்க. பிள்ளைகளால உறவுக்காரர்கள் மத்தியிலும் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களுடைய அந்தஸ்து உயரப்போகுது. வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் வியாபாரத்துக்காக நீங்க நெறைய இடங்கள்ல கடன் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனை தீர்த்து வியாபாரத்துல நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்ல லாபம் இருக்கும். அடுத்து குடும்ப தலைவிகள பொறுத்தவரைக்கும், பிள்ளையுடைய கல்யாண பேச்சுவார்த்தை நல்ல விதத்துல முடியும். வீட்டு விசேஷங்கள்ல முன்னின்று நீங்க நடத்துவீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. உங்களுக்கும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. சொத்து சேர்க்கை உண்டாகுது. கலைஞர்கள பொறுத்தவரைக்கும் வேறு மொழி பேசுறவங்களால கூட உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய பெயர் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்ல உயர்வான காலகட்டம்னு சொல்லலாம். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் உங்களுடைய பலவீனத்த அறிஞ்சுகிட்டு, பாடத்துல முழுமையா கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்க, நீங்க எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம், கால பைரவருக்கு செவ்வாய்க்கிழமைகள்ல மிளகு மற்றும் உப்பு கொடுத்து வழிபாடு செய்வதனால, நெறைய விஷயங்கள்ல தடை, தாமதம், பயம் விலகி நன்மைகள் தொடருங்க. இப்ப பார்த்தது சும்மா சாம்பிள்ங்க. சிறப்பு பலன்கள் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா, உங்களுடைய முழு பலன்கள் எப்படி அமையுதுன்னா, உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்காங்க, இந்த மாதத்துல எந்த கிரகங்களுடைய மாற்றம் இருக்குங்கிறத பொறுத்து தான் பலன் சொல்ல முடியும். சோ கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், சதய நட்சத்திரம், பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்க ராசியில சனி பகவான் இருக்காரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காரு. சுகஸ்தானத்துல குரு பகவான் வக்ரகதியில இருக்காரு. ரண, ருண, ரோகஸ்தானத்தை பத்திரிக்கும் சந்திர பகவானும் அவர் கூடிய செவ்வாய் பகவானும் வக்ரகதியில கூட்டணியில இருக்காங்க. அஷ்டமஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் கேது பகவானும், தொழில் ஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் புதன் பகவானும், லாபஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சூரிய பகவானும், ஐயன சைன போகஸ்தானத்தை பொறுத்தவரைக்கும் சுக்கிர பகவானும் இருக்காரு. இது கிரக மாற்றம் எடுத்துனாக்கா ஆல்ரெடி 1/1/2025 அன்னைக்கு புதன் பகவான் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. அடுத்த வரக்கூடிய 14/1/2025 அன்னைக்கு லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாற போறாரு. மூன்றாவது 18/1/2025 அன்னைக்கு ரணருண ரோகஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் பஞ்சமஸ்தானத்துக்கு மாற போறாரு. அடுத்த மாத்திரை இறுதி நாட்களாக இருக்கக்கூடிய 28/1/2025 அன்னைக்கு ராசியில இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாரு. இதனால கும்பராசிகளுக்கு பலன்கள்னு சொல்லணும்னாக்க, இந்த மாதம் முழுக்கவே உங்களுடைய ராசிநாதன் சனியை தவிர மத்த கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நிக்கிறாங்க. அவர்களால உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதா நடக்கும். அடடா என்னம்மா சொல்றீங்க? ராசிநாதனே எங்களுக்கு சாதகமா இல்ல அப்படின்னா, அவர் உங்களுக்கு நல்லது பண்றாரோ இல்லையோ, கண்டிப்பா கெட்டத பண்ண மாட்டார். சைலன்ட்டா ஒதுங்கி நிக்கிறார். இப்போ ஒரு வீட்ல விசேஷம் நடக்குது அப்படின்னாக்க, நமக்கு நெறைய பரிசுகள், பாராட்டுகள் எல்லாம் குடுக்கறது, இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நம்மளோட சொந்தக்காரங்க செய்வாங்க இல்லையா? அப்ப அப்பா, அம்மா ஒதுங்கி நிப்பாங்க. தலைமை தாங்கிப்பாங்க. மத்த விஷயங்கள மத்தவங்க செய்யறத பார்த்து ஓரமா நின்னு வேடிக்கை பார்ப்பாங்க இல்லையா? அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் இந்த கும்ப ராசிகளுக்கு ஜனவரி மாதத்துல நடக்க போகுது. குறிப்பா உங்க ராசிநாதனாலே மிக அனுகூலமான பலன் இருக்கும். ஓகேங்களா? அதையும் புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு விஷயத்திலும் சரி, அதுல அனுகூலம் இருக்கும், ஆதாயம் இருக்கும். குறிப்பா உங்களோட பேச்சு திறமை அதிகரிக்கும். ஆண்களா இருந்தீங்கன்னா பெண்கள் கிட்டயும், பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்கள் கிட்டயும் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. யார்ட்டயும் உங்களுடைய பர்சனல் விஷயத்த பகிர்ந்துக்காமல் இருக்கிறது சிறப்பான விஷயம். அடுத்து நீங்க என்ன பண்ண போறதுங்கிறது யாராலையும் கணிக்க முடியாத அளவுக்கு பாத்துக்கோங்க. அடுத்து நண்பர்கள் மூலம் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும். அதே மாதிரி
ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவு விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க. நேரம் தவறி உணவு உண்ணக்கூடாது. சரிங்களா? அதனால அந்த மாரி அமையும். ரொம்ப பிஸியா இருப்பீங்க. எல்லா வகையிலயும் வந்து உங்களுக்கு சாதகமான பலன் அமையறப்போ, எதையுமே நீங்க தான் பண்ற மாரி இருக்கும். தலைமை தாங்குறதா இருக்கட்டும், ஒரு விஷயத்த நீங்க செய்யறதா இருக்கட்டும், தொழில் ரீதியா, வேலை ரீதியா, குடும்ப ரீதியா, இந்த மாரி நெறைய விஷயங்களுக்கு நீங்க போய் முன்ன நின்னு செய்ற மாரி இருக்கும். ஸோ, அதனால சரியான நேரத்துக்கு உணவு எடுத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். ஸோ, இதுக்கு தான் முன்னாடியே சொல்றேன். பார்த்துக்கோங்க. அதேமாரி வாழ்க்கை துணைக்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகுது, அந்யோன்யம் அதிகமாகுது. வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்திலும் கவனம் வச்சுக்கோங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்த பொறுத்தவரைக்கும் சூடு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெறைய தண்ணீ அருந்துங்க. அடுத்து சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிய பொறுத்தவரைக்கும் தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, உங்ககிட்ட கூட்டாளி இருக்காங்க இல்லையா? அவங்கள வந்து அனுசரிச்சு நடந்துக்கோங்க. நல்ல லாபம் இருக்கும். நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்ததா வியாபாரம் தொடர்பா நீங்க செய்து முடிக்க நினைத்த காரியங்கள் எல்லாமே இப்ப கடகடன்னு நடக்கும். முன்னாடிலாம் வந்து செய்ய முடியாம, ரொம்ப நாளா வந்துட்டு இத செய்யணும் செய்யணும்னு நெனச்சுட்டே இருந்திருப்பீங்க. செய்ய முடியாம போயிருக்கும். அதெல்லாம் இப்ப நடக்கும். அடுத்து உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் மாரியும், வேலை பளு குறையும். ஒரு சிலர் பணி நிமித்தமா அதிகம் உழைக்க வேண்டியிருக்கும். ஆனா, அந்த உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரமும் இருக்கும், உயர்வும் இருக்கும். அடுத்து குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். பிள்ளைகள் மூலம் உங்க மனசு வந்து மகிழக்கூடிய காரியங்கள் எல்லாமே நடக்கும். உறவுக்காரர்களின் வருகையினால வீட்ல வந்து சந்தோஷம் குடிகொள்ளும். வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, வாகன விஷயங்கள்ல நீங்க எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் உங்க பேச்சு திறமையால எல்லா காரியங்களையும் சாதகமா முடிச்சுப்பீங்க. அலைச்சல்கள் குறையுது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. குறிப்பா பொன் பொருள் சேருங்க. அடுத்து கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க. சில முடிவுகள் எடுப்பீங்க. குடும்பத்துல முன்னேற்றம் உண்டு. குறிப்பா இந்த கும்பராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதத்துல மத்தவங்கலாம் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு மத்தவங்களால செய்ய முடியாத காரியங்களை சர்வ சாதாரணமா சாமர்த்தியமா செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. அடுத்த அரசியல் துறையில் இருக்கக்கூடிய கும்பராசிகளுக்கு தடைப்பட்டு வந்த காரியங்கள்ல தடைகள் நீங்கும். நீங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும். குறிப்பா உங்களோட ராசி அதிபதி இருக்கார் இல்லையா? சனி பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாமர்த்தியமான பேச்சுக்களால ஆதாயம் உண்டாகும். குறிப்பா பண வரத்து அதிகமா கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் இருந்த தடைகள் எல்லாமே இப்ப விலகி ஓடும். மாணவர்கள பொறுத்தவரைக்கும் தேவையற்ற எண்ணங்கள விட்டுட்டு, மனச வந்து ஒருமுகப்படுத்தி பாடங்கள்ல மட்டும் கவனம் செலுத்தினீனாக்க, அது உங்களுக்கு மதிப்பெண்கள கூட்டிக் குடுக்கும். வெற்றிக்கு உதவும். சோ, இப்ப வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள். இப்ப நம்ம நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்களா? அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க, தனியார் துறையாகட்டும், அரசாங்க துறையாகட்டும், மேல் அதிகாரியுடைய ஆதரவை பெறுவீங்க. இது சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு தொழிலும் சரி, வியாபாரத்திலும் சரி, உங்களுக்கு இருந்த போட்டிகள் மறையுது. வியாபாரம் தொடர்பான பயணங்களால வெற்றி உண்டு. நீங்க எதிர்பார்த்த பலன்களும் வேகமா கிடைக்கும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுங்க. அடுத்த சதய நட்சத்திரம். உங்கள பொறுத்தவரைக்கும் குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி கூடும். பிள்ளைகளால நன்மைகள் ஏற்படும். அவங்களுடைய திறமைகளை கண்டு நீங்க மன மகிழ்ச்சி கொள்வீங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் வீண் அலைச்சல் மறையுது. செலவுகள் கட்டுக்குள்ள வருது. சேமிக்கணும்ன்ற எண்ணம் அதிகமாகும். பணவரவு அதிகமா கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அது பூரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம். உங்கள பொறுத்தவரைக்கும் போட்டிகள் நீங்குதுங்க. நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்குது. மனசுல தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாகுது. எல்லா கஷ்டங்களும் நீங்குதுங்க. நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே சாதகமா முடியறதுனால மகிழ்ச்சி தொடர்ந்து கிடைக்கும். குடும்பத்துல நிம்மதி இருக்கும். எதிர்பாராத செலவுகளால ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க. நீங்க ஒண்ணு நினைப்பீங்க, அங்க செலவு பார்த்தாக்கா ஜாஸ்தி ஆயிடும். அந்த செலவுகள்லாம் இப்ப கட்டுக்குள்ள வருது. நடக்கூடிய செலவுகள் எல்லாமே உங்களுக்கு சுப செலவுகளா மாறும். புதிய காரியங்கள் ஏதாவது ஈடுபடுறீங்கன்னா மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது. மத்தபடி எல்லா விதங்கள்லயும் நன்மைகள் தான். சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா இருக்க போகுதுங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம். சனிக்கிழமைகள் தோறும் சனி ஓரையில அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று தீபம் ஏற்றி 9 முறை வலம் வருவதனால நல்லது நடக்கும். குடும்பத்துல சுபகாரியங்கள் நடக்கும். செல்வ செழிப்பு மேலோங்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள், வளர்பிறை நாட்கள் எடுத்துனாக்க செவ்வாய், வியாழன், தேய்பிறை நாட்கள்ல செவ்வாய், புதன், வெள்ளி. இந்த நாட்கள சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் வரக்கூடிய ஜனவரி மாதம் 19, 20, 21 இந்த 3 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். பெருசா அந்த நாட்கள்ல தொலைதூர பயணம் இருக்கக்கூடாது. வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. குடும்பத்திலயும் சரி, மத்த இடத்துலயும் சரி அமைதியை கடைபிடிக்கணும். உங்களுடைய செயல்பாடுகள்ல வேகம் இருக்கக்கூடாது. நிதானம் இருக்கணும். எது செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு 10 முறை யோசிச்சு தான் செய்யணும். முக்கியம் பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். உங்கள பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய தினங்கள் அப்படின்னாக்க, ஜனவரி மாதம் 29, 30 அதுவே பிப்ரவரி 2, 3 இந்த 4 நாட்கள ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா, குறிப்பிட்டு இந்த 4 நாட்கள செஞ்சீங்க அப்படின்னா, அதிகமான நல்ல பலன்கள நீங்க எதிர்பார்க்கலாங்க. சோ, இப்போ வரைக்கும் பார்த்தது பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள்,
உங்களுக்கான பரிகாரம். இது தாண்டி நட்சத்திரங்களுக்கான பரிகாரம்னு கேட்டீங்கன்னாக்க, அவிட்டம் நட்சத்திரம். எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேறணுங்கிற துடிப்போடு வரக்கூடிய உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னா, கருட பெருமானையும், முருகப்பெருமானையும் வழிபாடு செய்வதனால் நன்மைகள் அதிகமாகும். அடுத்த சதயம் நட்சத்திரம். உழைத்தால் மட்டுமே வாழ்க்கையில உயர் நிலைக்கு போக முடியுங்கிறத உணர்ந்த உங்களுக்கு, நவகிரக வழிபாடு அதீத நன்மைகளை கொடுக்கும். வாழ்க்கை வளமா மாறும். அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம். கொஞ்சம் நஞ்சம் இல்ல பட்ட கஷ்டம். இதனால இனி எல்லா விதங்களையும் எச்சரிக்கையா இருப்புங்கிறத உணர்ந்து வாழக்கூடிய உங்களுக்கு, பரிகாரம் அப்படிங்கிறது அனுதினமும் கருமாரி அம்மனையும், சிவபெருமானையும் வழிபாடு செய்வதனால வாழ்க்கை சிறப்பா மாறும். நீங்க நினைத்த காரியங்கள் கைகூடும். சோ 100க்கு 100% ஜனவரி மாதத்துல 4 கிரகங்களுடைய பலத்தின் காரணமா நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்கும். இனி உங்க வாழ்க்கையில கஷ்டம் அப்படிங்கிற நிலைக்கு திரும்பவும் போக மாட்டீங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். உங்களுக்கு கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைச்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்பை மட்டும் கரெக்ட்டா பயன்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க, நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. மறக்காம நம்மளுடைய முருகன் ஜோதிடம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்முடைய வீடியோ பதிவு உடனடியா உங்கள வந்து சேருங்க. மேலும் ஏதாவது ஆன்மீக தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். வாழ்க வளமுடன்.